குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம சுவாமியே சரணமையப்பா. இந்த இதுல வந்து எனக்கு அடுத்த கேள்வி வந்து இது வழக்கமா நானே என் காதால கேட்ட சில விஷயங்கள் வந்து தான் நான் கேட்கறேன் குரு. என்ன விஷயம்னா, அப்ப ஏன் இங்க வந்து டிக்கெட் எடுத்து ஊருக்கு போனா இங்க இருக்கிறதும் ஐயப்பன் தானே, பத்திகேஃப்ல இருக்கிறதும் ஐயப்பன் தானே? ஏன்னா இங்க இருக்கிற முக்காவாசி இருமுடி வந்து பத்திகேஃப்ல தான் இருக்கிறாங்க. அப்ப அப்படி சொல்ற விஷயத்துக்கு வந்து இங்க போறதுக்கும் அங்க போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் குரு? அருமையான கேள்வி கேட்டீங்க சாமி சொன்னோம். இது ரொம்ப பேருக்கு இந்த கொஸ்டின் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்காங்க. சிம்பிளா சொல்லிடுறேன். சிம்பிளா எப்படின்னா, அம்மா உங்களுக்கு அம்மா, ஓகே, உங்களுக்கு சித்தி, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் நீங்க யார் கொடுப்பீங்க? அம்மா, தாய். ஆமா. அப்ப சபரிமலை தாய். ஓகே, சபரிமலை தான் தோணுன சபரிமலை தாய். ரொம்ப அழகா சொல்லி. இங்க ஐயப்பன் எல்லா இடத்துலயும் இருக்காரு. எல்லா கோயிலும் நீங்க பூஜை பண்றாங்க. எல்லா இடத்துலயும் பூஜை பண்ணி இப்போ ஒரு ஒரு இது எடுத்துங்க, ஒரு ஆறு எடுத்துங்க. எத்தனையோ ஆறு சேர்ந்து தான் கடைசியில கடலுக்கு போகுது. ஓகே, அப்ப கடல் தான் முக்கியம். இதெல்லாம் பிரான்ச்சஸ் இதெல்லாம் அதே தான். இங்க உள்ள நீங்க ஐயப்பனெல்லாம் நீங்க வழிபாடு செய்றீங்க, பூஜை பண்றீங்க, புலகாசம் எல்லாமே செய்றீங்க. செஞ்சு உங்களை நீங்க மெருகேற்றிக்கிறீங்க. ரெடியாகி சபரிமலைக்கு போறீங்க. ஏன்னா அங்கதான் தாய் வீடு, அந்த தாயை பார்க்க போறீங்க. ஸோ பகவான் அங்கதான் பார்க்க போறீங்க. ஸோ அங்கதானே நமக்கு ஜோதியே தெரியுது. அங்கதானே நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஸோ நம்ம அங்க இங்க வந்து நம்ம இங்க நீங்க இருமுடி செலுத்தலாம். அது தவறு, உங்களால போக முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இங்க செலுத்துறாங்க. அது நம்ம தவறு. அது வந்து அது அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்களோட திருப்தி, அவங்களோட சிச்சுவேஷனா இருக்கலாம், உடம்பு முடியாம இருக்கலாம், ஃபைனான்ஷியல் வைஸ் அவங்க போக முடியாம இருக்கலாம். அவங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பகவான் கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவார். நீங்க ஒரு நாள் இங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அதான் சொல்றேன், 2 வருஷம் நான் இங்க செய்யும் போது 3 வருஷம் தான் மலைக்கு கொடுத்தேன். ஆமா ஆமா ஆமா. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பகவான் நிச்சயம் கொடுப்பாரு. ஏன்டா நீங்க அவர் இங்க வழிபடுறீங்களே. ஆமா ஆமா. அந்த இதுக்காச்சும் பகவான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. கிஃப்ட், நீ மலைக்கு போடா, உன்னை ஃப்ரீயாவே கூட்டு போறேன்டா அப்படி கூட இருக்கு. நிறைய பேர் நீங்க உங்களை அறியாமலே நிறைய பேரை பார்த்திருக்கேன். 0 இருந்து மலைக்கு வந்திருக்காங்க. இங்க ஒண்ணுமே இல்லை, பட் மலையில உட்காந்துருப்பாங்க. சாமி சார் என்னையும் 3 வாட்டி கூட்டிட்டு போயிட்டாரு. இது எனக்கு நடந்திருக்கு. அந்த சொல்றேன், நான் அவர் காலகட்டத்துல எனக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் யோசிச்சேன். நான் மலையில உட்காந்து அழுகுறேன். பகவான் நீங்க மலையில உட்காந்துருக்கனா எனக்கே புரியுது. ஏன்னா இங்க இருக்கேன், எப்படி வந்து நான் இங்க அதுதான் அவர் மேல வச்சிருக்க அன்பு, இந்த சரண்டர், அவர் இருக்கிற கரெக்டா அந்த டிசிப்ளின், அந்த பூஜை செய்யும். புரியுது. இப்போ வந்து அழகா சொல்லியிருந்தீங்க குரு. இப்போ வந்து அந்த நம்பிக்கையை வச்சா ஐயப்பன் எப்படி இருந்தாலும் இப்படிதான் கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு வந்து பயப்படவே வேணாம். 201% நான் உங்களுக்கு சொல்றேன். சூப்பர் சூப்பர் சாமியே சரணம். சூப்பரா சொல்லியிருந்தீங்க குரு. இப்ப இருக்கிற கன்னிசாமிகள் பத்தி நம்ம பேசிட்டோம். கடைசி கேள்வி இது வந்து, இப்ப இந்த பழமலை சாமிகள், ஓகே, பழமலை சாமிகள் வந்து எப்படி கன்னிசாமிகளை கூட்டிட்டு வந்து எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க? ஏன்னா இது வந்து ரொம்ப வழிகாட்டி தான் கன்னிசாமிகளை கூட்டிட்டு வராங்க. குருசாமி வந்து போய் கன்னிசாமிகளை தேடிட்டு வருது இல்ல, ரைட்டா? சோ இப்ப இந்த பழமலை சாமிங்களுக்கு வந்து என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்றீங்க? பியூட்டிஃபுல்லான கொஸ்டின் சாமி. சம்ஷன் அந்த கேள்வி கேட்டதுக்கு நான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ காலகட்டத்தில் பழமலை சாமிங்க ஒழுங்கா அந்த கன்னிசாமிகளை வந்து கரெக்டா வழி நடத்துறது இல்லை. புரியுது சாமி சார். அவங்க கரெக்டா இருக்கணும். இந்த பழமலை சாமி ஒரு 5 வருஷமா 10 வருஷம் மலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க எப்படி அந்த பூஜையில கலந்துக்கிறாங்க, அந்த பூஜைக்கு எப்படி போறாங்க, ஒரு குருசாமி கிட்ட எப்படி அந்த அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க, இல்லை அந்த பூஜையில வந்து கலந்து இந்த விஷயத்த செய்யறது வந்து கன்னிசாமிகளுக்கு ஒழுங்கா சொல்றது இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க, மாலை போடுங்க சாமி, இது வந்து வீட்டில் எடுத்து வந்துங்க, மாலை போட்டுருங்க, பூஜை மட்டும் அந்த கரெக்டான டேட்ல வந்துட்டு போயிருங்க, அப்புறம் மலைக்கு போகும்போது வாங்க. ஆனா அவங்க என்னென்ன செய்யணும், இப்போ காலம்பரை எந்திரிச்சு 108 சரணம் சொல்லணும், பூஜை பண்ணணும், பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், அப்புறம் ஈவினிங் அதே மாதிரி 108 சரணம் சொல்லணும், பூஜை கலந்துக்கணும், எங்கே பூஜை நடக்கணும் கலந்துக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பகவான வழிபாடில் இருக்குது. நீ எப்படி சாப்பிடணும், நீ எப்படி தூங்கணும், எப்படி விரதம் இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்த இதெல்லாம் அவங்க கரெக்டாக சொல்லி கொடுக்காதனால அந்த கன்னிசாமி வந்து சிம்பிளாக எடுத்துக்குவாங்க. புரியுது, மாலை போட்டோம், அதான் நம்ம வழிகாட்டி சொல்லிட்டார, கொஞ்சம் கொண்டு போயிட்டு வந்துடுவோம், அப்படி அந்த கமிட்மெண்ட் இருக்காது. பகவானுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க விஷயத்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, சாப்பாடு சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்ல, என்னால் மாலை போட்டேன், வழிகாட்டி சொல்லிட்டாங்க, போயிட்டு வந்துடுவோம். அப்போ இந்த இடத்துல தான் இந்த பழமலை சாமி அவங்க இம்பார்ட்டன்ஸ் காட்டணும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இப்போ நீ மாலை போட வர, நீ எப்படி வரணும், நல்லா கட்டையாக முடியலாம் வெட்டி க்ளீன் ஷேப் பண்ணிட்டு நீ வந்து பகவானை பார்க்கணும். ஏன்னா உடம்பை சுத்தம் பண்ணுற. ஆமாம், மாலை போடும் போது உள்ளத்தையும் சுத்தம் பண்ணுறோம்,
உடம்ப சுத்தம் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளீன் ஷேப் பண்ணிருங்க. பிகாஸ் 10 months உங்க லைஃப் வேற, இப்போ 2 months ஜேர்னி வந்து வேற ஆகும். ஸோ உங்க உடலை சுத்தம் பண்ணிக்கங்க. உடலை சுத்தம் பண்ணிட்டு இங்க வாங்க, பகவான் அணியிறீங்க. பகவான் அணிஞ்ச கையோட உங்க விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க. நம்ம ஸ்டாயிலாக முடிவெட்டிட்டோ ஸ்டாயிலாக வருது இதெல்லாம் இருந்தால் அவர் வழிபாடுல அதெல்லாம் இல்லை. அவர் ஒரு சன்னியாசி வாழ்க்கை. சன்னியாசி நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆமா, உங்களை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பார்த்து ஓ சாமி அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. சாமின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்டாயில் ஓ சாமி வேற மாதிரி இருக்காங்க ஸ்டாயில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்களே. ஸோ இந்த தோற்றத்தை இந்த பழமலை சாமி சொல்லி கொடுக்கணும். போது இந்த கன்னிசாமி சொல்லி கொடுத்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பூஜை பண்ணணும், இப்படி தான் டிசிப்ளினாக இருக்கணும், இத்தனை மணிக்கு பூஜைனா இத்தனை மணிக்கு இருக்கணும், இந்த பூஜை எங்கே செய்கிறாங்கன்னா அந்த பூஜைக்கு போகணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அவங்க விரத முறை எங்கே சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அவங்க இப்போ வந்து பெரிய கடமை வந்து குருசாமியோட அடுத்த பெரிய கடமை வந்து பழமலை சாமி. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து தான் வருது. புரியுது. ஒரு சாமி கன்னிசாமி வராங்கன்னா குருசாமிக்கு தெரியாது அவங்க என்ன சூழ்நிலை வராங்க, எப்படி வராங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த வழிகாட்டி தான் அவங்களுக்கு மிச்சம் வழிகாட்டி தான் மீட் பண்ணியிருப்பாங்க. மீட் பண்ணி சொல்லி பசங்க நான் மாலை போடணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களால் அந்த விஷயத்த சொல்ல முடியல குருசாமிகிட்ட கூட்டிட்டு வாங்க. புரியுது. குருசாமிகிட்ட கொண்டு சொன்னாங்கன்னா அப்போ குருசாமி எல்லாம் விலைக்கு சொல்லிட்டாங்க, கிளியர் ஆயிடுவாங்க. சில பேர் 20% தான் நிறைய சாமிங்க மைண்ட்ல வந்து வழிபாடுனா என்னன்னு தெரியுது, 80% தெரியாமலே வந்துடுறாங்க. இங்க வந்து வழிநடத்தும் ஒரு விஷயத்த கேட்கும்போது சாமி இது எனக்கு தெரியல, என் வழிகாட்டி இது எனக்கு சொல்லலை. அப்ப அது சொல்ல மனசு கஷ்டமா இருக்கும். சொல்லல நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சாமி சொல்லி நம்ம சொல்லியிருக்கலாமே, இப்படி செய்யலாம். அவங்களுக்கு தெரியாம செய்யறாங்களே. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, இனிமே தெரியாது. அவங்க நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறதோ அதை ஃபாலோ பண்ண போறாங்க. அப்ப நாலு கட்டத்துல தான் கத்துக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன், சாமி எதா இருந்தாலும் குருசாமி கிட்ட கத்துங்க. உங்களுக்கு எந்த விஷயம் தெரியலையா உட்காந்து அவர்கிட்ட பேசுங்க. அப்ப நீங்க கிளியர் பிக்சர் ஆகிங்க. 100 பேர்த்திட்ட கேட்காதீங்க, ஒரே ஆள் குருசாமி நிறைய விஷயம் தெரிஞ்சு. புரியுது. முடிஞ்ச அளவுக்கு வந்து குருசாமி கிட்ட இப்ப வழிகாட்டியா இருக்கிறவங்க வந்து அவங்க தான் கைப்பிடிச்சு கொண்டு வரோம். அவங்கதான் அப்படி இப்படி சொல்றதுன்னா வழிகாட்டிங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட்டிட்டு வரவங்களா அப்படி விட்டுறாதீங்க. கரெக்ட். என்னைய வழி நடத்தின என் சாமி வந்து அதான் செஞ்சாங்க. எனக்கு எல்லாம் A to Z சொல்லி கொடுத்துதான் வழிபாடு எப்படி இருக்கணும்னு சொல்லணும் தான் நான் இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஸோ இன்ன வரைக்கும் நான் வந்து என் வழிகாட்டிய ரொம்ப மதிப்பேன். ஏன்னா அவர் தான் முத எனக்கு ஐயப்பனை காட்டினாரு. ஸோ நாளைக்கு நான் மாலை போடுறேன்னா இன்னைக்கு என் வழிகாட்டி கடிச்சு சொல்லிடுவேன், நாளைக்கு நான் மாலை போடுறேன். இது வழிகாட்டி செய்யற மரியாதை. ஏன்னா அவர் தான் முத உங்களுக்கு அந்த வழி காட்டினாரு. ஏன்னா பகவான் பாக்குறாரு. ஆமா பாக்குறாரு பாரு அந்த வழிகாட்டி அப்ப என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருப்பான் அவன் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு தோன்றுவாங்க. இதை கரெக்டா செஞ்சாங்கன்னா அந்த பழமலை சாமி. அப்புறம் பழமலை சாமி வந்து டிசிப்ளின் முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இவங்க இருக்கிற டிசிப்ளின் தான் அந்த கண்டிஷன் ஃபாலோ பண்ண போறாங்க. ஆமா சரியா? இவங்க பேசுற முறையும் இருக்கு, பேசுற முறைகள் இருக்குல்ல. அப்ப ஒரு சாமி பத்தி இவங்களே பழமலை சாமி, மச்சா சாமி, மாமா சாமி இந்த மாதிரி டே வா ஓ அப்படி சொல்லும் போது நீங்க யாரு சொல்றீங்க? ஒரு மாலை போட்ட சாமியை அவமரியாதை பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா, அந்த மாலை போட்ட சாமியை. ஸோ இதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க கன்னிசாமி உங்களை பார்க்கும்போது என்ன செய்வாங்க, அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்க வழிகாட்டி அப்படி இருக்காரு, நான் ஒரு மாதிரி இருப்பேன். சரி, அவங்களுக்கு ஒரு தோற்றம் வரும். அப்ப அவங்க டிசிப்ளின் ஆயிடுவாங்க. ஐயப்பன் வழிபாடு டிசிப்ளின் தான் சாமி, வேற எதுவும். பழமலை சாமி டிசிப்ளின் இருந்தாங்க, கன்னிசாமி டிசிப்ளின் இருப்பாங்க, குருசாமிகளுக்கு வேலை தோல்வி. புரியுது. அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, நம்ம அவங்க வழி நடத்த போயிட்டே இருப்பாங்க. சரி, இந்த வேலையை திருப்பி நம்ம அவங்க திருப்பி இழுத்து கொண்டு வரணும் திருப்பி. ஆமா இந்த வேலையில எனக்கு இதுல இருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது குரு. நீங்க எத்தனை பேர்த்துக்கு மாலை போட்டிருக்கீங்க? என்ன கேட்க வரேன்னா, நீங்க எத்தனை கன்னிசாமிகளை கொண்டு வந்திருக்கீங்க? சுவாமி சரணம். பகவான் கொடுத்த ஒரே கன்னிசாமி என்னுடைய மணிகுருசாமி. ஒரே ஒரு கன்னிசாமி என் வாழ்க்கையில கொண்டு வந்தேன்னா மணிகுருசாமி. இன்னைக்கு 18 வருஷம் முடிச்சு நீ குருசாமியா இருக்காரு. ஏன்னா நான் வந்து அந்த ஒரு கன்னிசாமி கூட்டிட்டு வந்தா இன்ன வரைக்கும் எங்களுக்கு போயிட்டே வந்திருக்காரு. நானா ஒரு கன்னிசாமி கூட்டிட்டு வந்ததில்லை. அது பகவான் டிசைட் பண்றாரா என்னன்னு தெரியல. இதுதானே அவன் கன்னிசாமி, இதுதான் ஒரே வருவாரு அப்படின்னு சொல்லி தரப்போல அவங்க தான் வந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்க கொண்டு வந்தது மணிகுருசாமி மட்டும்தான் ஒரு கன்னிசாமி. நான் என்ன சந்தோஷம்னா அவரை கரெக்டா வழி நடத்திருக்கேன். இன்னைக்கு அவர் குருசாமி ஸ்டேஷன்ல இருக்காரு, சாமியே கரெக்டா பூஜை பண்றாரு. அது எனக்கு வெரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் கொண்டு வந்த கண்டிஷன் கரெக்டா வந்திருக்காரு. சில பேர் குட்டி கண்டிஷன் பாதியில் இருக்க, அவங்க பாதியில் அவங்களோட ஜோனி. இல்லை, எனக்கு இந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சரியமா இருக்குன்னா குரு, நீங்க
இத்தனை வருஷம் மாலை போட்டிருக்கீங்க, இத்தனை வருஷம் மாலை போட்டு நீங்க கொண்டு வந்தது வந்து ஒரே கன்னிசாமி மட்டும்தான். அதே கன்னிசாமியை வந்து உங்க பக்கத்துல ஒரு குருசாமியா இப்ப நிக்க வச்சிருக்கீங்க. அது பகவானோட. ஏன்னா இது வந்து எத்தனை பேர் அந்த விஷயத்த செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல குரு. ஏன்னா அதே சமயம் செந்தில் மணிஷ்னாலே மணி குருசாமி, பாலா குருசாமி, இவங்க 2 பேர் தான். ஏன்னா மக்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஒரு நாள் கண்டிப்பா மணி குருசாமியும் நான் இன்டர்வியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன் சாமி. ஏன்னா இந்த வேலையில வந்து நிறைய பேர் நிறைய கன்னிசாமிகளை கொண்டு வராங்க. அது நான் தப்புன்னு நான் டினை பண்ணல. இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கீங்க இத்தனை வருஷத்துல. நீங்க கொண்டு அப்ப எவ்வளவு கரெக்டா ஒரு ஆள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா இருக்கணும் அப்படி எப்படி கொண்டு வந்து உங்க பக்கத்துலயே உட்கார வச்சிருக்கீங்க. அவர் டிசைட் பண்ணது. எஸ் டிசைட் பண்ணதான் என்னோட ஜேர்னில இத்தனை வருஷம் மணிகுருசாமி கூட ஃபாலோ பண்ணிட்டே வரேன். ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க குரு. ஏன்னா நிறைய பழமலை சாமிங்க, கன்னிசாமிகள் கொண்டு வந்து நிறைய விதத்துல வந்து பழமலை சாமிங்களே மதிக்காத அளவுக்கு வந்து நானும் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இது எல்லாமே வந்து என்னதான் குருசாமியை கன்னிசாமி பாக்குறாங்களோ இல்லையோ, பழமலை சாமி கன்னிசாமிகளை கொண்டு வரங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கணும், கரெக்டா கொண்டு வந்துக்கணும், கரெக்டான விஷயத்த சொல்லி கரெக்டா வழி நடத்துறாங்கன்னா அவங்க லைஃப் எங்கேயோ மேல இருக்கு. நீங்க அவங்களை கரெக்டா பண்ணும்போது சாமி அவங்களோட பிரார்த்தனை இந்த வழிகாட்டிக்கு சார். புரியுது. அவங்க செய்யற பிரார்த்தனை வழிகாட்டிக்கு சார். அப்போ உங்களுக்கு நீங்க கெயின் பண்றீங்க. ஆமா. அவரோட பிளெஸிங் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆமா. சோ அவரை கரெக்டா நடத்துங்க, உங்க பாத்து கரெக்டா. புரியுது. அப்ப கன்னிசாமிங்களை கொண்டு வர பழமலை சாமிங்க நீங்க கரெக்டா டிசிப்ளின் கடைபிடிச்சுன்னா அது எல்லாம் பேசுற விதமும் இருந்தாலும் சரி, பழகுற விதமா இருந்தாலும் சரி, அதை வந்து கடைபிடிச்சு அது அப்படியே கன்னிசாமிங்க கொண்டு வந்தாதான் இந்த ஐயப்பனோட வழிமுறைகள் வந்து எல்லாமே சரியாகும். கரெக்ட் அப்படின்னு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஐயப்பனோட புராணத்துல பாத்தீங்கன்னா அவரு அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு உங்களுக்கு தெரியும். ஆமா. அப்படியாப்பட்டவர் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாருன்னா அப்போ நீங்கள் அவருடைய பக்தராக இருந்து நீங்கள் என்ன செய்யக்கூடும்? நீங்கள் அதே தான் அப்ளை பண்ணணும். மற்றவங்கள புண்படுத்தாதீங்க, அவதூறாக பேசாதீங்க, அவங்கள மட்டமாக நினைக்காம ஒரு ஐயப்பனாக நினைங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அவர் கொடுங்க, உங்கள் லைஃப் ஜெர்னி டிஃப்ரெண்ட் ஆகும். சாமி ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் நம்ம குருசாமி, பாலகுருசாமி. ஸோ இந்த வேலையில வந்து ரொம்ப சந்தோஷம் பாலகுருசாமி. நான் உங்களைய ஐயப்பனுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு. இதுதான் என்னோட இன்டர்வியூ. சாமியே சரணம். சாமியே சரணம். இன்னும் நிறைய பேசணும்னு ஆசை தான் குரு. நம்மளுக்கு டைம் வந்து அவ்வளவா இல்லாதனால நம்ம அடிக்கடி இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஒன்று வச்சுக்கலான்னு நான் இப்பயே கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒன்றும் நிறைய விஷயம் நம்ம வந்து பேச டீட்டெயில்ஸாகவும் இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் ஐயப்பனாலே நிறைய விஷயங்கள் இருக்கு மக்களுங்களுக்கு தெரியப்படுத்த. அதுவும் ஏன் குறிப்பிட்ட மலேசியா சாமிங்களுக்கு நான் சொல்றேன்னா, என்னதான் நம்ம வந்து எங்க பார்த்தாலும் ஊரோட குருசாமிங்கள், ஊரோட விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியுது. அப்ப நம்ம மலேசியா சாமிங்க மலேசியால இருந்துகிட்டு நம்ம அங்க கேட்கற தப்புன்னு நான் சொல்லல, நம்மளோட ப்ராக்டிக்கல் படி கிளிஷ் ஆகுது. இப்ப இங்க இருக்கிற குருமார்கள், இங்க இருக்கிற குருசாமி கிட்ட கேட்கறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு குரு. அதனாலதான் நான் வந்து உண்மைதான். எல்லாம் இங்க உள்ள சிச்சுவேஷன் வேற, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் வேற. இங்க நம்ம வேற வழிபாடு, நம்மளோட வழிபாடு வேற. அங்க இவன் தான் நம்ம ஐயப்பன் தான் வழிபடும் போது இங்க கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், அங்க கொஞ்சம் லூஸா இருக்கும். ப்ரோ அண்ட் கான்ஸ் இருக்கு, 2 சைடு பார்க்க போலாம். அப்ப நம்ம எல்லாத்தையும் வழிபடுறது ஐயப்பன். அதை நம்ம ஓகே. சாமியே சரணம் குரு. நம்ம இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஏன்னா இந்த வேலையில வந்து இவ்வளவு கேள்விகள் கேட்டேன். என்னதான் 5 கொஸ்டினா இருக்குன்னு சொல்லியும் நீங்க வந்து அழகா பொறுமையா எவ்வளவுக்கு அழகா ஒரு பிள்ளைக்கு தெளிவுபடுத்தணுமோ அந்த மாதிரி நீங்க ஒரு தெளிவுபடுத்தினீங்க என்னைய. அதே மக்களுக்கும் அந்த மாதிரி தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில உங்க கையால நான் மாலை போட்டிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் குரு. சாமியே சரணம். ஸோ இந்த வேலையில உங்களோட இறுதி ஏதாச்சும் சொல்லுங்க. சுவாமியே சரணம், பாத நமஸ்காரம். சுவாமியே சரணம். சாமி சரணம். வேலையில் சாமி நிறையா விஷயங்கள் கேட்டாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். இதில் சில பேருக்கு அந்த உடன்பாடு இருக்கலாம், நான் தவறாக சொல்லியிருக்கலாம், தவறாக பேசியிருந்தேன். அந்த மாதிரி தவறாக எது பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. சாமி சரணம். நம்மளோட செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, பகவான்கிட்ட அன்பாக அவர்கிட்ட வழிபடுறது தான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த வழிபாடு வந்து டிசிப்ளினான வழிபாடு.
பகவான் பேரை எதுவும் கெடுத்துடாம அவருடைய விருது முறைகளை கரெக்டாக செஞ்சாலே எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதான் என்னுடைய பிரார்த்தனையும் என்னுடைய வேண்டுதலும். ஒரு சுவாமியே சரணமையப்பா. என்ன விஷயம்னா சாமி குரு, பார்க்குற மக்கள் இந்த 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 என்டையர் இன்டர்வியூவே வந்து எதுக்குன்னா, மக்களுங்களுக்கு வந்து மலேசியா சாமிமார்களுக்கு மலேசியாவில் வந்து எவ்வளவு நம்ம விஷயம் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இது தெரியப்படுத்துறதுக்கு தான். முக்கியமாக இந்த சோசியல் மீடியாவில் வந்து இப்போ வந்து எது தொட்டாலுமே பரபரப்பாக சீக்கிரமாக போயிடுது. அது தப்பான விஷயம் இல்லை, ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் பரப்புற. அது ஐயப்பனோட விஷயம் ரொம்ப சென்சிட்டிவாக இப்போ உள்ள காலத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேலையில் வந்து பார்க்குற மக்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன், ஒரு வேண்டுகோளாக என்ன கேட்டுக்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ இந்த பாலகுருசாமியோட இன்டர்வியூ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா இது மூலிமா மலேசியாவில் வந்து வர்ற கன்னி சாமிங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதே சமயம் பழமலை சாமிகள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள். குருசாமிகளுக்கு வந்து ரொம்ப 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 என்ன சொல்லணும்னா, ரொம்ப ஐயப்பனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு குருசாமியை வந்து எனக்கு அமுச்சு கொடுத்தது. சாமியே சரணமையப்பா. அடுத்த வேலையில் அடுத்த இன்டர்வியூவில் நான் வந்து சந்திக்கிறேன் உங்களை எல்லாத்தையும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க குரு. ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம், இந்த சோஷியல் மீடியாவில் பகவானோட பூஜைகளை வீடியோ ஷூட் பண்ணி வைரல் பண்ணாமல் இருந்தாலே நிறைய விஷயங்கள் சால்வ் ஆகிரும். இதனால நிறையா சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த பூஜைகளை வந்து வீடியோ பண்ணாமல் வைரல் பண்ணாமல் வந்து சிறப்பு. அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யறோம், ராங்காக ஷூட் பண்ணி அவங்க கரெக்டாக செஞ்சாலும் அது ராங்காக போய் சேர்ந்துருக்கோம். ஸோ ஓஜிக்கு வந்தாலே என்ஃபோன் எடுத்து வராமல் இருந்தாலே பெட்டு. ஓகே, அழகா சொன்னார் குரு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபோனில் வந்து அந்த தொலைபேசியில் அனாவசியமான விஷயத்த நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து நல்லது ஷேர் பண்ணாட்டியே கூட பரவாயில்ல, அந்த தேவையில்லாத விஷயத்த ஷேரே பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. சாமியே சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஓகே, தேங்க்யூ.